ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்துக்காக இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, வார்த்தையான தேவன் நம்மை கரமிதித்து அழைத்து இந்த நாளில் அந்த வார்த்தையோடு உங்களை பேசி கொண்டிருக்கிறார், உங்களை சந்திக்க வருகிறார். இந்த வார்த்தையோடு சந்திக்கிற தெய்வத்தை நீங்களும் இதயம் திறந்தவர்களாய், உள்ளத்தை திறந்து வைத்தவர்களாய், கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிற பிள்ளைகளாக கடந்து செல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்காக மன்றாடி இறை சிந்தனைக்குள் கடந்து செல்கிறோம். இன்றைக்கு 3 வாசகங்கள் நம்மை ஒரு இலக்கு நோக்கி பயணிக்க அழைக்கிறது. முதல் வாசகம் அரசர்கள் நூலிலிருந்து வாசிக்கப்படுகிற வாசகம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மக்கள் இந்த எலிசா இறைவாக்கினர் உணவை எடுத்து மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? மக்கள் உண்ட பின்னும் மீதம் இருந்தது. இதோ இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்று கேட்கக்கூடிய நிலை. இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு என்று அவர் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிற அந்த ஒரு நிலை. உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவர்களுக்கு பரிமாற ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நற்செய்தியிலே அது மீண்டுமாய் நிறைவேற்றப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நற்செய்திக்கு வருகிற போது அதில் இயேசு ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே, அவ்வளவு கூட்டம் இருக்கிறதே என்று அங்கலாய்த்த அந்த உணர்வு வெளிப்படுத்துகிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே கடவுள் செய்த அந்த அற்புதத்தினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அவர்கள் எல்லாரும் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வைத்தார்கள். அந்த துண்டுகள் 12 கூடைகளில் நிரப்பப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அடையாளம் நமக்கு சொல்லுகிற செய்தி, இன்றைக்கு பகிரக்கூடிய மனநிலை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் எல்லோருடைய மனநிலையும் எப்படிப்பட்டதாய் மாறிப்போய் இருக்கிறது என்று சொன்னால், நாம் நமக்கு என்று புதைத்து வைக்கிற ஒரு மனநிலை. இஸ்ரேல் தேசத்தில் மக்களை கடவுள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வருகிற போது அவர்களை அந்த பாலை நிலத்திலே மன்னா என்கிற உணவை பொழிந்து அவர்களை போஷித்தார், அவர்களுக்கு உணவளிக்கிறார். அந்த உணவளிக்கிற பட்சத்திலே இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அதை எடுத்து பதுக்கி வைத்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார். மீண்டும் அவர்கள் அப்படி செய்தார்கள். ஆனால் அவர்கள் பதுக்கியதில் எதுவும் நலமாயில்லை, எல்லாமே வீணாய் போனது. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 11:26 சொல்லுகிறது, தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர், தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனை என்னவென்று சொன்னால், விவசாயியினுடைய அந்த பொருட்களை அந்த இடைத்தரகர்கள் வாங்கி அதை பதுக்கி வைத்து அதிலே ஒரு தேவையை உருவாக்கி, அதிலே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி, இந்த பொருள் கிடைக்காமல் போயிடுமோ என்கிற அச்சத்தை உருவாக்கி, அதற்கு பிறகு அந்த பொருளை விற்று இன்றைக்கு ஒரு விலை வைப்பதை 3 விலையாக மாற்றி அவர்கள் பல மடங்கு லாபங்களை வைத்து விற்றுத்தான் இன்றைக்கு ஒரு கூட்டம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உழைத்தவன் கூட அதனுடைய பலனை சந்திக்க முடியவில்லை. அதனுடைய இந்த பக்கம் அந்த பலனாளியாக இருப்பவர்கள் வேதனைக்குள்ளாகிறார்கள். இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே இன்றைக்கு பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதனையை நாம் பார்க்கிறோம். எசையா 23:18 கூட இது ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அவளது வாணிபத்தால் கிடைக்கும் வருவாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்படும், அது சேமித்து வைக்கப்படுவதில்லை, பதுக்கி வைக்கப்படுவதில்லை. அவளது வாணிபம் ஆண்டவர் திருமுன் வாழ்வோருக்கு நிறைவளிக்கும் உணவும் சிறந்த உடையும் பெற்றுத்தரும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இப்படியாக பயன்படுத்தி நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று தான் வேதம், விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே கூட நாம் நிம்மதியாய் வாழ வேண்டிய ஒரு சூழலை தவிர்த்துவிட்டு அடுத்த வருடத்திற்கு நமக்கு இது வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பட்டினி கிடக்கிற வேதனைக்குரிய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். உறவுகளை தவிர்த்து விட்டு, உறவுகளை எல்லாம் மறந்துவிட்டு
அந்த உறவுகள் வாழ வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை மட்டுமே உள்ளத்திலே வைத்துக்கொண்டு ஓடி ஓடி உழைத்து பணத்தையும் பெருமையையும் மானக்கேட்டை பெருமையாக நினைக்கிற ஒரு இனம் ஒன்று உருவாகி வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் இன்றைக்கு நாம் சந்திக்கிற மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது, எல்லோரும் உண்ணும்படி, எல்லோரும் பகிர்ந்து வாழும்படி நாம் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டினுடைய அழுத்தத்தை தான் ஆண்டவர் இந்த முதல் 2 வாசகங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய 2வது வாசகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிற பொழுது, ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. பாருங்க, எதிர்நோக்கி இருப்பது போல உடல், ஆண்டவர், திருமுழுக்கு, இந்த 3 வார்த்தைகளும் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். உடல் ஒன்றே. இந்த உடல் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கு மட்டுமல்ல. இந்த பசி என்கிற உணர்வு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது. அப்போது நாம் நம்மளுடைய உணவை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஒரு செய்தியிலே ஒரு சகோதரர் இப்படியாக ஒரு பேச்சிலே பகிர்ந்து கொண்டு இருந்ததை யூடியூபிலே பார்த்தேன் நான். அவர் சொல்லுகிறார், என் தகப்பனார் வயலிலே வேலை செய்கிற பொழுது கீழே விழுக்கூடிய இந்த நெல்மணிகளை நான் பொறுக்கி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அதை பொறுக்காதை விட்டுவிடு என்று சொன்னார். நான் ஏன் இதை விட்டுவிட வேண்டும், இவைகளெல்லாம் நாம் சேகரிக்க வேண்டியது தானே என்று நான் சொன்ன பொழுது அவர் என்னை திட்டினார், அதட்டினார். பிறகுதான் சொன்னார், அதுக்கு ஒரு ஆட்கள் உண்டு, அதுதான் வானத்து பறவைகள், ஏதோ புழு பூச்சிகள் எல்லாம் அதை சாப்பிடும் என்று சொன்னார். அவைகளுக்கும் கடவுள் உணவளிக்கிறார் என்று அந்த எளிய உள்ளத்தோடு கூட அந்த தந்தை சொன்னதை அவர் ஒரு பாடமாக ஏற்று, அந்த ஒரு உணர்வு தான் உண்மையான உணர்வு என்று அநேக மக்களுக்கு அவர் எடுத்துரைத்து கொண்டிருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மனநிலை அற்ற ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு திருத்துதர் பவுல் வழியாக எடுத்துரைக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். இப்போ இங்கே தான் நம்மளுடைய தேடல் இருக்கிறது. அந்த அழைப்பு என்பது எது? பெற்றுக்கொண்ட அழைப்பு என்பது ஏதோ நான் என் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அழைப்பா என்றால் இல்லை. அயலாரை அன்பு செய்வது. யார் உனக்கு அடுத்திருப்பவர்? துன்பத்தில் இருப்பவரே உனக்கு அடுத்திருப்பவர். நல்ல சமாரியருடைய ஓமையிலே இயேசு அதைத்தானே சொல்லுகிறார். ஆகவே இந்த அடையாளம் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் தாங்கி அன்புடன் அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து, பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த இணைந்து வாழ மனம் இல்லை. ஏன்னா கொடுக்க மனம் இல்லை, அடுத்தவர்களுக்கு அன்பை பகிர மனம் இல்லை. தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். இந்த ஒருமைப்பாடு என்பது ஏதோ எல்லோருடைய தோளிலும் கை போட்டு கொண்டு வாழ்வதல்ல. எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள், நம்ம யாரையும் எதுவும் பேசிவிடக்கூடாது என்று அமைதியாக நம்ம பயணிப்பதல்ல. மாறாக ஒருமைப்பாடு என்பது இதோ எனக்கு நேரமாகிவிட்டது, எனக்கு பசிக்கிறது அப்படின்னா அதே போல் என்னுடைய அயலானுக்கும் பசிக்கும் என்ற உணர்வு. எனக்கு ரொம்ப நேரமாக நான் இந்த வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தாகம் எடுக்கிறது, அதே போல தான் என் அருகில் இருக்கிற எல்லோருக்கும் தாகம் எடுக்கிறது. இந்த ஒரு உணர்வு மட்டுமே நம்மை நலன்களை பகிர்ந்து கொள்ள நமக்கு தூண்டக்கூடிய ஆற்றலாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல இதுதான் நம்மளுடைய எதிர்நோக்கு. இதுதான் எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காரியம். நமக்கு ஒரு நலன் கிடைக்காதா? நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? இந்த ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூயாவியும் ஒன்றே, ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் அளிக்கிற ஆற்றலே திருமுழுக்கு. அப்போ இந்த திருமுழுக்குனா என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த திருமுழுக்கு கடவுளுடைய அந்த அழைப்பின்படி வாழ முயற்சிப்பது, அந்த கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ நாம் வார்த்தைப்பாடு கொடுப்பது, உறுதியளிப்பது. திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் மற்றவர்கள் இப்படி செய்தார்களா என்று சொல்வது அல்ல. நான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், ஆகவே ஆண்டவர் என்னை அழைத்ததின்படியாக நான் வாழ்ந்து காட்டுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் இந்த அழைப்பின்படி வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகரவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தவர் செய்தால் நான் செய்வேன் என்று சொல்வது திருமுழுக்கு பெற்றவரினுடைய அழகான அடையாளம் அல்ல. திருமுழுக்கு பெற்றவருடைய அழகான அடையாளம், யார் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு.
பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். ஆகவே நீங்களும் உணர்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நலன்களை செய்து கடவுளுக்கு சான்று பகர்கிறீர்களா என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சிய வாழ்க்கை, திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் என்பது ஏதோ பெருமை அடித்து கொள்ள அல்ல, செயல்பாட்டுக்கான அடையாளம் என்பதை உணர்ந்து பயணிக்க இறைவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்காக நாங்களும் இன்று ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்திலே எங்களை நிறைவாக்கினீரப்பா. இதோ இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீர்தாமே திருமுழுக்கினுடைய ஆற்றல் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆவியானவருடைய ஆசீர்வாத கிருபையை தருவீராக. நாங்கள் எங்களிடத்தில் இருப்பதை எல்லோரோடும் பகிர்ந்து வாழவே அழைக்கப்படுகிறோம் என்கிற உண்மையை உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.